بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين وعلى من تبعه بإحسان إلى يوم الدين أما بعد. கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, கியாமுல் லைல் நூலிலே ஷேக் அல்பானி ரஹிமஹுல்லா அவர்கள் இரவு தொழுகையின் சிறப்பு மற்றும் ரமதான் மாதத்தில் இரவு தொழுகையை ஜமாத்தாக தொழலாம் என்பதற்கான ஆதாரங்களை குறிப்பிட்ட பிறகு இரவு தொழுகையின் ரக்அத்துகள் உடைய எண்ணிக்கை என்ன என்பதை குறித்து பேசும் பொழுது ஷேக் முகமது நாசிருத்தீன் அல்பானி ரஹிமுல்லா அவர்கள் சொல்கிறார்கள், وَرَكَعَاتُهَا 11 رَكَعَةً இரவு தொழுகையுடைய ரக்அத்துகள் 11 ரக்அத்துகளாகும். وَنَخْتَارُ أَلَّا يَزِيدَ عَلَيْهَا اتِّبَاعًا لِرَسُولِ اللَّهِ صلى الله عليه وسلم. ஷேக் சொல்கிறார், இந்த 11 ரக்காத்தை தாண்டி யாரும் தொழ வேண்டாம் என்பதுதான் நம்முடைய கருத்து என்று ஷேக் அல்பானி அவர்கள் தன்னுடைய கருத்தை இங்கு பதிவு செய்கிறார்கள். அதாவது 11 ரக்காத்து இரவு தொழுகை மேக்சிமம், அதிகபட்சம். இதை தாண்டி அதிகமாக தொழக்கூடாது. ஏனெனில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 11 ரக்காத்தை தாண்டி தொழுததில்லை. எனவேதான் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடம் ரமதான் மாதத்தில் ரசூல் அவர்கள் இரவு தொழுகை எவ்வளவு ரக்காத் தொழுவார்கள் என்று கேட்கப்பட்டது. ரமதான் மாதத்தில் ரசூலுடைய தொழுகை பற்றி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடம் கேட்கப்பட்டது. அதற்கு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பதிலளித்தார்கள், ரமதானுடைய மாதத்திலும் சரி, ரமதான் அல்லாத மற்ற மாதங்களிலும் சரி 11 ரக்காத்தை தாண்டி ரசூல் அவர்கள் தொழுததில்லை. 11 ரக்காத்தை விட அதிகமாக தொழுததில்லை. ரசூல் அவர்கள் அந்த 11 ரக்காத்தை எப்படி தொழுவார்கள்? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், 4 ரக்காத் தொழுவார்கள். அந்த 4 ரக்காத்துடைய சிறப்பு, அதாவது எவ்வளவு சிறப்பாக தொழுவார்கள், எவ்வளவு நீட்டி தொழுவார்கள், அதை குறித்து விசாரிக்காதீர்கள், அதை வர்ணிக்க முடியாது. பிறகு 4 ரக்காத் தொழுவார்கள். அந்த 4 ரக்காத் எவ்வளவு சிறப்பாக இருக்கும், எவ்வளவு நீளமாக நீட்டி தொழுவார்கள், அதை குறித்து விசாரிக்காதே. பிறகு 3 ரக்காத் வித்ர் தொழுவார்கள். இந்த ஹதீஸிலே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ரசூல் 4 ரக்காத் தொழுவார்கள் என்று சொல்கிறார்களே, அதுக்கு என்ன பொருள் கிடையாது. ஸுஹர் தொழுகை போல் 4 ரக்காத் தொழுவார்கள் என்று பொருள் கிடையாது. ஸுஹர் தொழுகை போல் 4 ரக்காத், அசர் போல் 4 ரக்காத் அப்படி அல்ல. மாறாக 2 ரக்காத் தொழுது சலாம் கொடுத்த பிறகு அதிகம் கேப் கொடுக்க மாட்டார்கள், இடைவெளி கொடுக்காமல் உடனே எழுந்து நின்று அடுத்த 2 ரக்காத், 3வது 4வது ரக்காத், அந்த அடுத்த 2 ரக்காத்துக்கு பிறகு சலாம் கொடுத்து ஒரு இடைவெளி கொடுப்பார்கள் என்று பொருள். ஒரு ரெஸ்ட், ரிலாக்ஸ், ராஹத்துக்கு பிறகு அடுத்த 6வது 7வது ரக்காத்து இடையில் பெரிய ஒரு இடைவெளி கொடுக்காமல் சலாம் கொடுத்து உடனே எழுந்து நின்று 7வது 8வது ரக்காத், 7வது 8வது ரக்காத்துக்கு பிறகு மறுபடியும் ஒரு ரிலாக்ஸ், ராஹத். எனவே 4 ரக்காத்துக்கு அடுத்து ஒரு இடைவெளி, அடுத்த 4 ரக்காத்துக்கு பிறகு, அதாவது 8 ரக்காத்துக்கு பிறகு ஒரு இடைவெளி. அதை தான் 4 என்று சொல்கிறார்களே ஒழிய ஸுஹர் போல் 4 ரக்காத் என்று அர்த்தம் கிடையாது. ஏனெனில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே சொல்கிறார்கள், ஸலாத்துல் லைலி மஸ்னா மஸ்னா, இரவு தொழுகை என்பது 2 ரக்காத் 2 ரக்காத்தாக தொழ வேண்டும். எனவே ரசூல் அவர்கள் அப்படி சொல்லியிருக்க 4 ரக்காத் ஸுஹர் போன்று, இஷா போன்று 4 ரக்காத் ரசூல் அவர்கள் தொழுதிருக்க வாய்ப்பில்லை. எனவே 4 ரக்காத்தாக தொழுவார் என்பதற்கு பொருள் என்ன? 2 ரக்காத் தொழுது உடனே எழுந்து நின்று மறுபடியும் 2 ரக்காத் தொழுது அடுத்து ஒரு ரிலாக்ஸ், ராஹத் எடுத்துக்கொள்வார் என்று பொருள். எனவே இந்த ஹதீஸில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ரமதானுடைய இரவு தொழுகை
ரசூல் அவர்கள் இரவு தொழுகை எப்படி தொழுவார், எவ்வளவு தொழுவார் என்று கேட்கப்பட்டது. அதற்கு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கூடுதல் தகவல் ஒன்றை பதிவு செய்தார்கள். என்ன? ரமதானில் மாத்திரமல்ல, ரமதான் அல்லாத மாதங்களிலும் 11 ரக்காத்தை மீறி அதைவிட அதிகமாக ரசூல் தொழுததே இல்லை. இந்த ஹதீஸை அடிப்படையாக வைத்துதான் ஷேக் அல்பானி சொல்கிறார் 11 ரக்காத்தை விட அதிகமாக தொழுவது கூடாது. எனவே இந்த ஹதீஸை அடிப்படையாக வைத்துதான் ஷேக் அல்பானி ரஹிமஹுல்லா அவர்கள் 11 ரக்காத்தை விட அதிகமாக தொழுவது பிதஅத் என்று தெளிவாக சொல்கிறார்கள். அதைவிட குறைவாக தொழுது கொள்ளலாம் அவரவருடைய வசதிக்கு ஏற்ப. ஆனால் அதிகபட்சம் என்று சொன்னால் 11 ரக்காத்து தான் கடைசி என்பதாக ஷேக் அவர்கள் சொல்கிறார்கள். ஆனால் தன்னுடைய இந்த கருத்தை பிறர் மீது திணிக்க கூடாது என்பதற்காகவோ என்னவோ நான் இந்த கருத்தை தேர்வு செய்திருக்கிறேன் என்பதாக குறிப்பிடுகிறார். உனக்தாரு அல்லா யஸீத அலைஹா என்று. சரி, அடுத்தது அன்பானவர்களே, ஷேக் அவர்கள் சொல்கிறார், ஆம், இந்த 11 ரக்காத்தை விட குறைவாக தொழுவதற்கு அனுமதி உண்டு. 11 ரக்காத்தை விட குறைவாக என்று சொன்னால் என்ன? 2 ரக்காத் இரவு தொழுகை, 1 ரக்காத் வித்தர், இல்லையா? 2 என்று 4 ரக்காத் இரவு தொழுகை, அடுத்து 1 ரக்காத் அல்லது 3 ரக்காத் வித்தர், இப்படி 3 ரக்காத், 5 ரக்காத், 7 ரக்காத், 9 ரக்காத் என்று குறைவாக தொழுது கொள்ளலாம். ஆனால் 11 ரக்காத்தை விட அதிகமாக தொழுவதற்கு அனுமதி இல்லை. எனவே குறைந்தது என்று சொன்னால், இரவில் நாம் தொழ விரும்புகிறோம் என்று சொன்னால் குறைந்தது வித்தர் 1 ரக்காத் என்ன செய்யலாம்? தொழலாம். வித்தர் உடைய 1 ரக்காத்தும் தொழுவதற்கு அனுமதி உண்டு. அதற்கான ஆதாரத்தை ஷேக் அவர்கள் சொல்கிறார்கள். அதாவது இரவு தொழுகை 2 ரக்காத் கூட தொழாமல் யாராவது ஒரே 1 ரக்காத் வித்தர் கூட தொழ விரும்பினால் அதற்கு அனுமதி உண்டு. அதில் இரவு தொழுகை 2 ரக்காத் அல்லது 4 என்று சேர்த்து கொண்டால் மிக சிறந்தது. எனவே 1 ரக்காத் வித்தர் தொழுவதற்கு ஆதாரம் என்ன என்று கேட்டால், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 4 ரக்காத் இரவு தொழுகை தொழுது 3 ரக்காத் வித்தர் தொழுவார். சில சமயம் 6 ரக்காத் வித்தர் இரவு தொழுகை தொழுது 3 ரக்காத் வித்தர் தொழுவார். சில சமயம் 10 ரக்காத் இரவு தொழுகை தொழுது 3 ரக்காத் வித்தர் தொழுவார். இது எல்லாமே ஹதீஸில் வந்திருக்கிறது. 4 ரக்காத் இரவு தொழுகை 3 ரக்காத் வித்தர், அல்லது 6 ரக்காத் இரவு தொழுகை 3 ரக்காத் வித்தர், அல்லது 10 ரக்காத் இரவு தொழுகை 3 ரக்காத் வித்தர். இந்த 10 ரக்காத் இரவு தொழுகை 3 ரக்காத் வித்தர் என்று சொல்கிறோமே, இந்த கணக்குப்படி 13 ரக்காத் ஆகிவிடும், இல்லையா? 13 ரக்காத். ஆனால் அந்த செய்தியும் அநேகமாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் அறிவித்திருக்கிறார்கள். அதேபோல் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்ததாக சஹீஹ் புகாரியில் அந்த ஹதீஸ் உண்டு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 ரக்காத் 2 ரக்காத் 2 ரக்காத் 2 ரக்காத் என்று 12 ரக்காத் 10 ரக்காத் தொழுதார்கள். இரவு தொழுகை 10 ரக்காத், அடுத்து 3 ரக்காத்து வித்தர். எனவே அப்படி பார்க்கும் பொழுது 13 ரக்காத் ஆகிவிடும். எனவே 13 ரக்காத் தொழுவதற்கும் அனுமதி உண்டு. இன்ஷா அல்லாஹ் ரசூல் அவர்கள் தொழுதிருக்கிறார். இப்படி அன்பானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாற்றி எண்ணிக்கை குறைவாகவும் தொழுதிருக்கிறார். 11 ரக்காத் என்று சொல்ல 11 மாத்திரமல்ல, அதைவிட குறைவாக ரசூல் அவர்கள் தொழுதிருக்கிறார்கள். அண்ட் 13க்கும் ஒரு செய்தி ஆதாரமாக உண்டு. அதேபோல் ரசூல் அவர்கள் சொல்லால் சொல்கிறார்கள் ஒரு ஹதீஸிலே, வித்தர் தொழுகை என்பது அல்லாஹ்வுடைய ஒரு ஹக்கு, அல்லாஹ்வுடைய ரைட்ஸு. வித்தர் தொழுகை அவசியம் தொழ வேண்டும், அது மிக வலியுறுத்தப்பட்ட ஒரு சுன்னத். எனவே ரசூல் சொல்கிறார்கள், வித்தர் என்பது ஹக்கு, அது சத்தியம். எனவே யார் விரும்புகிறாரோ அவர் 5 ரக்காத் வித்தர் தொழட்டும், அல்லது விரும்பினால் 3 ரக்காத் தொழட்டும், அல்லது விரும்பினால் 1 ரக்காத்தும் தொழலாம் என்று ரசூல் அவர்கள் ஹதீஸில் சொல்லியிருக்கிறார். அந்த அடிப்படையில் குறைந்தது 1 ரக்காத் இரவு நேரத்திலே நாம் தொழ விரும்பினால் குறைந்தது 1 ரக்காத் வித்திர் என்று ஆரம்பித்து 3, 5, 7, 9, 11, சில நேரங்களில் சில ஹதீஸுகள் உண்டு. அந்த அடிப்படையில் சில நேரங்களில் 13 ரக்காத் வரை கூட நாம் என்ன செய்யலாம்? தொழலாம்.
இதை ஷேக் அல்பானி அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அடுத்த அன்பானவர்களை சில கூடுதல் தகவல்களை நாம் இப்போது பார்க்கலாம். என்னவென்றால் 11 ரகாத் ரசூல் அவர்கள் தொழுவார்கள், அதைவிட அதிகமாக தொழமாட்டார் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறார்கள். ஆம், சில சமயம் 13 ரகாத்தும் ரசூல் அவர்கள் தொழுதிருக்கிறார். அந்த செய்தி உண்டு என்று நாம் சொன்னோம். எனவே இதை தாண்டி தொழுதால் பிதாத்தா, ஷேக் அல்பானி அவர்கள் சொல்வது போல் தொழக்கூடாதா என்று சொன்னால் அல்லாஹ் நன்கறிந்தவன். இதில் சரியான கருத்து என்னவென்றால், ஒரு தனிப்பட்ட நபர் 11 ரகாத்தை விட அதிகமாக தொழ விரும்பினால் தாராளமாக தொழுது கொள்ளலாம். அது அவருடைய விருப்பம். குறைந்தது 1 ரகாத் வித்திரில் இருந்து ஆரம்பித்து 2 ரகாத் இரவு தொழுகை, 1 ரகாத் வித்திர், 4 ரகாத் இரவு தொழுகை, 1 ரகாத் வித்திர், இல்லையா 2 ரகாத் இரவு தொழுகை, 3 ரகாத் வித்திர், அவருடைய இஷ்டம். குறைந்தது 1 ரகாத் இருந்து ஆரம்பித்து அதிகபட்சம் 11 ரகாத்தை விட அதிகமாக கூட அவர் தொழுது கொள்ளலாம். இது தனிப்பட்ட நபருக்கான சட்டம். அதிகமாக தொழலாம். எனவே இந்த இடத்தில் நாம் ஷேக் அல்பானியுடைய கருத்தை விட்டுவிடலாம். காரணம் என்ன என்று கேட்டால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் ஒரு ஹதீஸிலே, ஸலாத்துல் லைலி மஸ்னா மஸ்னா, இரவு தொழுகை என்பது 2 ரகாத் 2 ரகாத்தாக தொழ வேண்டிய ஒரு தொழுகை. இப்படி 2 தொழும் பொழுது உங்களில் ஒருவர் ஃபஜர் தொழுகை நேரம் நெருங்கிவிட்டதோ என்று பயந்தால் உடனே 1 ரகாத் வித்தர் தொழுது கொள்ளட்டும் என்று சொன்னார்கள். எனவே இங்கு இரவு தொழுகை 2 ரகாத்தாக தான் தொழ வேண்டும், 1 ரகாத் வித்தரோடு அதை முடிக்க வேண்டும் என்று சொன்ன நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 என்று 8 ரகாத் வரை தொழலாம் என்று ஒரு லிமிட் ரசூல் அவர்கள் குறிப்பிடவில்லை. 2 தொழ வேண்டும். அப்படி தொழக்கூடிய ஒரு 14 கூட தொழலாம், 16 கூட தொழலாம், 20 கூட தொழலாம். லிமிட் ரசூல் அவர்கள் சொல்லவில்லை. எனவே இந்த ஹதீஸை அடிப்படையாக வைத்துதான் பல மார்க் அறிஞர்கள் ஒருவர் 11 ரகாத்தை விட அதிகமாக கூட, அதாவது 8 ரகாத் இரவு தொழுகை விட அதிகமாக கூட தொழலாம், இறுதியில் வித்தர் தொழுகை தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார்கள். ஆம், அதே நேரத்தில் மாணவர்களே, ஜமாத்தாக தொழ வைப்பதாக இருந்தால், ஜமாத் தொழுகையாக தொழ வைப்பதாக இருந்தால் 11 ரகாத்தை தான் நாம் கடைபிடிக்க வேண்டும். பள்ளிவாசல்களிலே ஜமாத் தொழுகையில் நாம் என்ன செய்ய வேண்டாம், 11 ரகாத்தை தாண்டி தொழ வைக்க வேண்டாம் கடைபிடித்து பள்ளிவாசல்களில். காரணம் என்ன? பள்ளிவாசலில் ஜமாத் தொழுகையாக 11 ரகாத்தை விட அதிகமாக, அதுவும் கடைபிடித்து வருடா வருடம் 11 ரகாத்தை தாண்டி, உதாரணத்திற்கு 20 ரகாத் இரவு தொழுகை, 3 ரகாத் வித்தர் என்று 23 ரகாத் வருடா வருடம் இப்படி ஏதோ ஒரு எண்ணிக்கையை அடிப்படையாக வைத்து தொழுது கொண்டிருந்தால் மக்கள் என்ன நினைப்பார்கள்? ஓ, 23 ரகாத் தான் சுன்னத்து என்று நினைப்பார்கள். உண்மையான சுன்னத் என்ன? 11 ரகாத் அதிகபட்சம். அதை மக்கள் மறந்து விடுவார்கள், அல்லது அதை தவறு என்று எண்ண ஆரம்பித்து விடுவார்கள். 23 தான் சுன்னத்து, 11 ரகாத் தப்பு. ஏன்னா இப்படி ஒரு விஷயம் வரக்கூடாது மக்களுக்கு மத்தியிலே என்று சொன்னால், பள்ளி வாசல்களில் 11 ரகாத்தை தாண்டி தொழ வைப்பதை அவசியம் தவிர்த்து கொள்ள வேண்டும். இன்ஷா அல்லாஹ் நம்முடைய அடுத்த வகுப்பிலே ஜமாத்தாக இப்படி 11 ரகாத்தை விட அதிகமாக தொழ வைப்பது கூடுமா கூடாதா என்பதை குறித்து, அதேபோல் 20 ரகாத் இரவு தொழுகை, தராவி தொழுகை குறித்து சில தகவல்களை அடுத்த வகுப்பில் நாம் தெரிந்து கொள்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.